Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 848 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பிக் மாம் குந்தாணி கத்திய வச்சு ஓங்கி ஒரே போட்டா என்ன போடு. அவ போட்ட போல்ல நம்ம சஞ்சி சிக்க வேண்டியது. அந்த பறக்கும் கம்பளம் இருக்குதுல்ல, அதை புடிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். ரெண்டு மூதேவியில கண்டுக்காம போது பாருங்க. ஆனா பிக் மாம் போட்ட போடுல நடுவுல ஒரு பெரிய வாய்க்காலே கிரியேட் ஆயிருச்சு. இது போதுமே, அதுல இறங்கி போனா நேரா கப்பலுக்கு போய் சேர்ந்துடலாம். எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு அவளே ரூட்டு போட்டு கொடுத்துட்டா. இனி போக வேண்டியதானே இறங்கி அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஐ எம் சீரியஸ், நிஜமா போய்தான் போவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, யாராச்சும் நம்மள திட்டுனாலும் சரி அட்டாக் பண்ணாலும் சரி அதுல மாட்டிக்காம 2 இன்ச் தள்ளி நிட்டு நம்ம பாட்டுக்கு போனா போதும். ஓகே, இந்த அட்வைஸ் வெங்காயெல்லாம் உன்ட்ட கேட்கல, மூடிட்டு கதைய சொல்லு. இங்க இவங்க 3 பேரும் பறக்கும் கம்பளத்துல கிளம்பியாச்சு. 2 பேரும் மட்டும் தான் தெரியறாங்கன்னு கவலைப்பட வேண்டாம். சஞ்சி பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். டிஃபோனோட சைஸுக்கு அவன் தெரியல. அப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, பிக் மாம் போட்ட வெட்டுல வாக்கியால் மாதிரி உருவாச்சு இல்ல, அதுல போனா கப்பலுக்கு போய் சேர்ந்துடலாம் தான் நினைச்சு போனாங்க. ஆனா இவங்க போயிட்டு இருக்கிறது தப்பான பாதை. புட்டிங் தான் அந்த மேட்டரை பார்த்து சொல்லுவா. எல்லாம் அங்க இருக்க மரங்கள் பார்த்து விட்ட வேலை. அப்புறம் அவன் தான் அந்த வழியா இல்ல இந்த வழியா போகணும்னு ரூட்டா மாத்தி விடுவான். அங்க இருக்க மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொலவெறித்தனமா நம்மளால வந்து பிளாக் பண்ணுவோம். உடனே புட்டிங்க இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அப்பதான் அவளோட பவரையே யூஸ் பண்ணுவான். அவளோட பவரே மெமரியில விளையாடுறதானே மெமரி ஃபிலமெண்ட்னு சொல்லி யார் யார் பாடியில இருந்து அந்த சோல் எல்லாம் எடுத்து இந்த மரத்துக்கு வச்சாங்களோ அவங்க பிளாஷ்பேக் மெமரிஸ் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி விட்டுருவான். உடனே அந்த மரங்கள்லாம் ஐயோ நான் இன்னைக்கு காய்கறி வாங்க போகணும், ஐயோ நான் இன்னைக்கு வாக்கிங் போகணும், ஐயோ நான் இன்னைக்கு பாத்ரூம் போகணும்னு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல கிளம்பிருங்க. சோ பஞ்சாயத்து ஓவர்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஏன்னா இது அவங்க ஒரிஜினல் மெமரிஸா இருந்தாலுமே ரொம்ப நேரத்துக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது. சீக்கிரமாவே திரும்பி வந்துரும். என்ன பிக் மாம் கொடுத்த ஆர்டரையும் அதையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களை அட்டாக் பண்ணாதுங்க. அந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆயிடலாம். உடனே சஞ்சி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பர் புட்டிங்க, வேற லெவல் போனின்னு பாராட்டி தள்ளுவான். அவ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னடா சஞ்சி அந்த கார்பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்னு கூட புட்டிங்க தெரியல. அட நான் கூட என்னடா கண்டுக்காம விட்டுட்டாலேன்னு பார்த்தேன். இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, அவளுக்கு அந்த 3வது ஓபன் ஆன உடனே நீ எதுக்குடா என் கார்பெட்ல ஏறின, போய் ஸ்விம் பண்ணி வாடா விளக்கண்ண அப்படின்னு வண்டியா திட்டும். ஆனாலுமே சஞ்சி வா உன்னோட 3வது கண்ணு இன்னும் அழகா இருக்குதும்பானா. மூஞ்செல்லாம் செவந்து போய் அங்கேயே புசிங்கி விழுவா. ஏன்னா யாருமே அப்படி சொன்னது இல்லையே. மறுபடியும் சஞ்சய் உன்னைய கொல்லாம விட மாட்டேன், எங்க அம்மாட்ட இருந்து தப்பிக்கலாம், என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதும்பா. இப்படியே இவங்க ஒரு வழியா கடலுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்கதான் 1000 சனி கப்பலும் நின்றுட்டு இருக்குது. ஆனா கப்பல்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அடாதான் நம்மளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த சீன் தான் இது. அதுலயும் பெரோரோ இருக்கான், அந்த கேட்டகரி இருக்கான். அதெல்லாம் பார்த்த உடனே சஞ்சய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த புட்டிங்கோட தொல்லை தான் தாங்க முடியல. நல்லவளா இருக்கும்போது ஐயோ சஞ்சயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரதர்ஸ் வந்து அட்டாக் பண்ண போறாங்களேன்னு கவலைப்படுவா. ஆனா அடுத்த செகண்ட் உதடவா சஞ்சய், என் பிரதர்ஸ் கிட்ட கண்டிப்பா ஆளுங்கெல்லாம் சிக்கி சின்னாபின்னமாயி சாக போறாங்க. இதாண்டா உனக்கு நல்ல பாடம், எல்லாருமே தண்ணியில முங்கி செத்துடுவாங்க அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவா. அடுத்த செகண்ட் அச்சுச்சு பகவானே நான் தெரியாம பேசிட்டேன், இப்படி எல்லாம் பேசணும்னு எந்த சொப்பனத்திலையும் கண்டில்ல அப்படின்னு பச்சை புள்ளியா மாதிரி அழ ஆரம்பிச்சிருவா. இவ அட்டுவிலையும் தாங்க முடியல. சிஃபோன் பார்த்துட்டு பேசாம கப்பலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்தும்பா. ஆனா நம்ம சஞ்சிக்கு தான் நல்லாவே தெரியுமே, யாரா இருந்தாலும் நம்ம பயலுக ஒரு கை பாத்துருவானுங்கன்னு. அதனால அதெல்லாம் பஞ்சாயத்துல அவங்க பாத்துக்குவாங்க. நான் புட்டிங் கூடவே இருக்கேன், வந்த வேலையை முடிப்போம். பிக் மாமுக்கு கேக்க செஞ்சு கொடுத்து அவளை முதல்ல ஸ்டாப் பண்ணுன்னு மாசா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி கப்பலை காட்டுறாங்க. இவனுக்கோ சண்டே இன்னும் ஒயலே மூச்சு முட்டே முக்கிட்டு இருக்காங்க. மேட்ரு என்னன்னா, அந்த கண்ணாடி வழியா ஆளுங்க வந்துகிட்டே இருக்கானுங்க. அந்த கண்ணாடி பஞ்சாயத்துன்னு தெரியுது இல்ல, உடச்சு விட்டா என்னவா. அட அந்த கண்ணாடியை தொட விட மாட்டானுங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணிருக்கலாம். என்னதான் மூச்சு வாங்கினாலும் அடி வெள்ளுன்னு வெளுத்து கட்டுவானுங்கன்னு வைங்க. ப்ரூக் தான் கொஞ்சம் நேக்கா சண்டை போடுவான். எப்படின்னா பீஸ் கீப்பர்ஸோட சோலை ஆட்டையை போட்டு அவங்கள காலி பண்ணிடுவான். மிச்சது உயிரோட இருக்கவங்க ஒரு 1-2 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிடுவான். பட் இதே மாதிரி இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் சண்டை போட முடியும். முக்கியமான வில்லப்பாளுங்க 2 பேர் இருக்காங்க. அது இந்த கேட்டகரி எல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஆளு. மறுபடியும் ஆளுங்க அந்த கண்ணாடி வழியா வரத பார்த்தோன்னே நம்ம சாப்பருக்கு கடுப்பாயிரும். பின்ன எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியா சண்டை போடுறது, பேசாம அந்த கண்ணாடியை உடச்சலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆக்சுவலா அது நமியும் ரோபினும் யூஸ் பண்ற கண்ணாடி, உடைச்சா கண்டிப்பா கடுப்பாவாங்க. உடைச்சிட்டு மன்னிப்பு கேட்ட வேண்டியதானே அவனுக்கு பாட்டுக்கு கேஷுவலா பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த பெரஸ்பெரோ கேட்டுட்டு என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்த தண்டர் அட்டாக்க பாத்தீங்கல்ல, எங்க ஆத்தா எவ்வளவு காண்டா இருந்தான்னு. ஆத்தா இப்போ சாதா ஆத்தாவா இல்ல மங்காத்தாவா மாதிரி இருக்கா. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் யாரும் வரப்போறது இல்ல, அவங்களோட சிங்கிள் போன் கூட கிடைக்க போறது இல்ல. ஆத்தாவோட ஆத்தா இந்நேரம் கரைஞ்சு இருக்கும். அதனால எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு அப்படியே காலில் விழுந்தீங்கன்னா ஒரு எத்துவேன், தண்ணியில நீந்தி எங்கேயாச்சும் போக வேண்டியதானே, என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு விழுந்து சிரிப்பான். இதுல வேற இதுதான் இவரோட கருணை லெவலாமா. ஆமா திரும்பி வந்துட்டானா என்ன பண்ணுவான், என்கிட்ட கேட்டீங்கன்னா மாட்டு சாணியை கரைச்சி இவனெல்லாம் குளிப்பாட்டணும், நாக்கு இருக்க நீளத்துக்கு. இதுல வேற இவங்க ஆளுங்க
எவ்வளவு அடித்தாலும் வந்துகிட்டே தான் இருக்க போறாங்க. எவ்வளவு நேரத்துக்கு இதே எனர்ஜியோட சண்டை போட முடியும்? இப்ப அடங்கி போனாங்கன்னா உயிரோட விடுவாங்க, அடங்கலைன்னா உயிரை எடுத்துருவாங்க. இதுதான் அவன் திருப்பி திருப்பி சொல்லி மிரட்டுறது. ப்ரூக்கு கேட்டுட்டு, டேய் இதுக்கு நான் எத்தனை டைம் தான் ஆன்சர் சொல்லுவேன், நாக்கு தூக்கி மண்டையா அப்படின்ட்டு நம்ம பையன் இப்ப ஆஃபர் கொடுப்பான். ஒழுங்கா கப்பலை விட்டு இறங்கி நீயே போயிட்டீங்கன்னா ஓ உயிருக்கு நான் உத்தரவாதம் தர்றேன், இல்லையா செப்பல் பிஞ்சிரும்பா. ஓ அப்படின்னா சண்டைக்கு வரியா, என் கூட சண்டைக்கு வரியாடாங்கும் போதே நம்ம ப்ரூக்கு வேகமா போய் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பின்ன எவ்வளவு நேரத்துக்கு தான் அல்லக்கைகளோட சண்டை போடுறது? மெயினால போட்டு தள்ளிட்டோம்னா பஞ்சாயத்து ஓவர் தானே. அவன் பில்டப் பண்ணுவான். சரி நீ சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதுவும் என் கையால சாகணும்னு ஆசைப்படுறேன், அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு அவனுக்கு ரெண்டுத்துக்குள்ளேயே சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். அதே நேரம் இங்க பிக் மாமா காட்டுறாங்க, ஒக்கா மக்கா கொலவெறியோட வந்துட்டு இருக்கான். இங்க நம்மளுக்கு ஓடுறாங்க 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 ஓடிக்கிட்டே இருக்காங்க. என்ன 10,000 மீட்டருக்கு ரிலே ஓடுறாங்களா, இல்ல ஃபார்முலா 1 ரேஸ் ஓடுறாங்களா, போய்கிட்டே இருக்குது. அப்படியே முக்குன்னு ஓடும் போதுதான் திடீர்னு தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியும். அதை வச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது புட்டிங் இவங்களுக்காண்டி நிஜமாவே ஹெல்ப் தான் பண்றான்னு. ஏன்னா இது வரைக்குமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப என்னன்னா கப்பலை எடுத்த உடனே இவங்க இருக்கிறதே தெரியாத அளவுக்கு சும்மா அடிச்சு புடிச்சு பிச்சுக்கிட்டு பிக் மாமோட ஏரியா அவுட் எஸ்கேப் ஆயிடணும். அப்பதான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிக் மாம் அங்க கொலவெறியோட வந்துகிட்டு இருப்பா. அவ விடுறதா இல்ல இன்னைக்கு. இங்க அந்த சூரியன் கிளவுட புடிச்சு வண்டையா திட்டிட்டு இருக்கும். ஏன்னா பெரிய தண்டரை வச்சு அட்டாக் பண்ணும்போது சன்னு குறுக்கால மாட்டி சிக்கி சின்னாபினம் ஆயிருச்சு. ஏன்டா அப்படி பண்ணு கேட்டா, நான் ஒண்ணு வீம்புக்குன்னே பண்ணலடா, தெரியாம நடந்துருச்சுன்னு சமாளிக்கும். ஆனா அந்த சன்னு இருக்குதே சரியான கோபக்கார கோவப்பாத்தி, காத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னுமே ஜூயிஸ்க்கு அந்த தண்டர் கிளவுட் எக்க சாப்பிடணும்னு வெறி இருக்கு. பாடியில அந்த வெறி முத்தி போயிருக்குன்னா பாருங்க, அவளோட சோல் தானே, பின்ன அப்படித்தான் இருக்கும். ஒமித்தியஸ் ஒழுங்கா அம்மாவோட ஆர்டரை ஃபாலோ பண்ணி நட, இல்லைன்னா வாயிலே மிதிப்பேன்னு வண்டியா திட்டும். எங்க பிக் மாமு மறுபடியும் வெறியாயி எனக்கு வெட்டிங் கேக் வேணும்னு சொல்லி கையில இருக்க கத்திய வச்சு ஒரே போடு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. விட்டுருந்தா நமியோட பாடி ரெண்டா பொளந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, அவ வெட்டுல அந்த தரையே ரெண்டா பொளந்துருச்சு. இவன் மட்டும் நிஜ உலகத்துல இருந்தான்னு வைங்க, ஒரு கண்டத்தை தனியா வெட்டி இன்னொரு கண்டத்தோட சேர்த்தி ஒட்டி வச்சிருவான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து காட்டுத்தனமா வெட்டுவா. அதுல ஏகப்பட்ட மரங்கள் சிக்கி சின்னாபினமாவும் நம்ம ஆளுங்க அடிச்சு புடிச்சு எஸ்கேப் ஆயிடுவானுங்கன்னு வைங்க. அதுல இன்னும் காண்டாயி இவ்வளவு நேரம் மெதுவா ஓடி வந்தவ இப்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்படி ஓடினவ ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டா. அதுக்கப்புறம் கத்தி வச்சு சக்கு 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 சக்குன்னு கண்ட மேனிக்கு வெட்ட ட்ரை பண்ணுவா. ஒண்ணு வேலைக்கு ஆகல. எல்லா அட்டாக்லயும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொமீத்தியஸ் அழகா புடிச்சு புல் பவர்ல நெருப்பு எடுத்து மரணத்தனமா ஒரு அடி. அப்படியே அந்த மொத்த காடுமே செவன்னு சிவப்பு கலர்ல ஆயிரும்னா அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் பஞ்சாயத்து ஆச்சு, எல்லாம் கப்பலுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்களா, இல்ல பிக் மாம் கிட்ட சிக்கி சினாபினம் ஆனாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.